Hello everyone, welcome to Career Life Bites channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா internship and its benefits. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க internship related videos போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக இன்டர்ன்ஷிப் அப்படின்னா என்ன? இது ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பீரியட். யார் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு கம்பெனி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது சரி, யாருக்கெல்லாம் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க? யூஸ்வலாக ஸ்கூல் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா ரீசெண்டாக கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஏஐ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். நெக்ஸ்ட் டியூரேஷன் ஆஃப் இன்டர்ன்ஷிப். இன்டர்ன்ஷிப் பேசிக்காக டெம்ப்ரவரியாக தான் இருக்கும் அண்ட் இதோட டியூரேஷன் வேரி ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில வீக்ஸ்லேருந்து சில மாதங்கள் எடுக்கலாம். மேபி 1 வீக் 2 வீக் ஆர் 3 months 6 months அந்த மாதிரி எதை டிபெண்ட் பண்ணி இந்த டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனோட பாலிசி அண்ட் நேச்சர் ஆஃப் இன்டர்ன்ஷிப். கண்டிப்பாக இப்போ எல்லாருக்குமே ஒரு கொஷின் ரைஸ் ஆயிருக்கும். இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால ஆஸ் அ பார்ட்டிசிபெண்ட்டாக நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான். நம்பர் 1, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ படித்த தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸை ரியல் வேர்ல்ட் சினாரியோஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுலேருந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 2, ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங். நம்ம சாதாரணமாக ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூடயோ இல்லை மென்டர் கூடயோ ப்ரொஃபஷனலாக கனெக்ட் பண்ண முடியாது. வேறஸ் இன்டர்ன்ஷிப்பை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு த சேம் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் மென்டர்ஸ் கூட ப்ரொஃபஷனலாக கனெக்ட் ஆகலாம். நம்பர் 3, கெரியர் எக்ஸ்ப்ளோரேஷன். இன்டர்ன்ஷிப்பில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் கெரியர் பார்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் ரோல்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதை வச்சு நம்மளோட ஃப்யூச்சர் கெரியர் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். நம்பர் 4, ரெஸ்யூம் பில்டிங். ஆப்வியஸாக இன்டர்ன்ஷிப் அட்டென்ட் பண்ணுறது மூலயமா ஒரு பார்ட்டிசிபெண்ட்டோட ரெஸ்யூம் என்ஹான்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ ரிலேட்டட் இன்டர்ன்ஷிப் நான் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ரிலேட்டடான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ரெஸ்யூமேல ஷேர் பண்ணியிருப்பேன். இது என்னோட பொட்டென்ஷியல் எம்ப்ளாயீஸ்க்கு என்னோட ஸ்கில்லை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். இப்போது எம்ப்ளாயீஸ்க்கு நமக்கு இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, டேலண்ட் அசஸ்மெண்ட். எம்ப்ளாயீஸ் அப்படின்றது யாரு? நமக்கு வேலை கொடுக்குறவங்க. சப்போஸ் ஃப்யூச்சரில் ஒரு ஃபுல் டைம் பொசிஷனுக்கு ஜாப் வேக்கன்சி வருது. அப்போது எம்ப்ளாயருக்கு ஒரு பொட்டென்ஷியல் கேண்டிடேட் தேவைப்படுறாங்க. அப்படின்னும் போது ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் பண்ண கேண்டிடேட்ஸில் பெஸ்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுவாங்க. எதை பொறுத்து அப்படின்னா அவங்க இன்டர்ன்ஷிப்பில் பெர்ஃபார்ம் பண்ண பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த கேண்டிடேட்டை ஹையர் பண்ணிப்பாங்க. நம்பர் 2, ஸ்கில் டெவலப்மெண்ட். இன்டர்ன் வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கும்போது கம்பெனிக்குன்னு ஒரு சில பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இன்டர்ன் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ்ஸ் க்ரியேட் ஆகலாம். அதிலிருந்து நமக்கு நியூ ஸ்கில்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம். இது கம்பெனிக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும். நம்பர் 3, காஸ்ட் எஃபெக்டிவ் ரெக்ரூட்மெண்ட். எம்ப்ளாயீஸ் ஹையரிங் ப்ராசஸ் மூலயமா நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வச்சு ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறதை விட இன்டர்ன்ஷிப் மூலயமா ப்ராமிசிங்கான கேண்டிடேட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 4, எம்ப்ளாயர் பிராண்டிங். இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க வேல்யூபிளான இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணும்போது கம்பெனிக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பெனியோட ரெப்புடேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பிராண்ட் இமேஜ் கிரியேட் ஆகும் அண்ட் டாப் டேலண்ட்ஸ் எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கம்மிங் டு கன்க்ளூஷன், இன்டர்ன்ஷிப் வின்-வின் சிச்சுவேஷனை தான் ப்ரொவைட் பண்ணுது ஃபார் போத் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அண்ட் எம்ப்ளாயர்ஸ். பார்ட்டிசிபெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலாக க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுது. வேறஸ் எம்ப்ளாயீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஃபியூச்சர் எம்ப்ளாயீஸை அசஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோவில் இன்டர்ன்ஷிப்ஸோட பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் கவர் பண்ணலாம். Until then, bye. Thank you.